ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 15வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்றத பாக்குற மேயர் செம்ம ஷாக் ஆகுறான். இதுதான் சான்ஸ்னு மேயருக்கு ஒரு கிக்கையும் முட்டறான். கொலை காண்டான மேயர் அவன் பவரை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க ஸ்டிக்கை வச்சு ஹீரோ சொருகலான்னு பார்த்தா ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். செகண்ட் டைம் ஒரு ஸ்டிக் வருது, பட் நம்ம மோடாக் வந்து தடுத்துறாரு. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இதுக்கு மேல பேச்சே கிடையாது, வீச்சு தாண்டா அப்படின்னு மேயரை பார்த்து போறானுங்க. அதே நேரத்துல ஹீரோயினும் லேடி ஈவில் ஸ்பிரிட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா லேடி ஈவில் ஸ்பிரிட்ட. அதே டைம்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேயர் அடிச்சாலும் கொஞ்சம் கூட நகர்த்த முடியல அவனைய. ஒரு கட்டத்துல மேயர் சைக்கோகைனிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஹீரோவை அடிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லேடி ஈவில் ஸ்பிரிட்ட லாக் பண்ணி அவளோட கைய ஒரு கல்லை எடுத்து கொத்துன்னு கொத்தி அவ கைய நஞ்சி விட்டுறா. நம்ம மோடாக்கும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா மேயர் மோடாக்க விட பவர்ஃபுல்லா இருக்கான். இருந்தாலும் மோடாக்கு ஒரு ஹல்க் இல்லையா, தூக்கி ஒரு ஸ்மாக்க போட்டு விட்டுறான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மேயர் அதே சைக்கோகைனிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மோடாக்கையும் தூக்கி வீசிடுறான். இந்த பக்கம் கடுப்பான லேடி ஈவில் ஸ்பிரிட் ஹீரோயினை புடிச்சு நொங்கி எடுத்துட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க மாவோக்கி வேற வந்துடுறாங்க. மேயர் அவங்க மேலயும் சைக்கோகைனிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணா ஹீரோ நடுவுல பூந்துடுறான். இருந்தாலும் மாவோக்கிக்கு லைட்டா அடிபட்டுருது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மேயர் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். அதே டைம்ல லேடி ஈவில் ஸ்பிரிட் நம்ம ஹீரோயினோட கதையை முடிக்கிற அளவுக்கு போயிடுறான். ஆனா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஹீரோயின் சுதாரிச்சு லேடி ஈவில் ஸ்பிரிட்ட மொத்தமா லாக் பண்ணி அவளுடைய சோலை ஆஃப்டர் லைஃப்க்கு சமன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா மோடாக்கும் ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. நம்மாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துல லேடி ஈவில் ஸ்பிரிட்டோட சோலையும் சமன் பண்ணிடுறா. சோ இவளோட சாப்டர் ஓவர். அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஆஃப்டர் லைஃப்க்கு வந்திருக்காங்க டிஸ்கஷன் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் சாரி சொல்றோம் அந்த ஸ்டிக் உடைஞ்சதுக்கு. பட் நம்ம ஹீரோ இருந்துட்டு பேரியர் கட் ஆனாலும் நாங்க டீமா ஒர்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு மேயரையும் அவனுக்குள்ள இருக்கிற கேப்மண்டையும் விரட்டி அடிச்சிட்டோம். சோ நாங்க டீமா முயற்சி பண்ணா எங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பட் அதுக்கு வீக்கெண்ட் இருந்துட்டு தம்பிகளா 5 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ளேயே அவனை சமன் பண்ணி ஆகணும், இல்லனா பிரச்சனை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. கிளம்பும் போது கூட மாவோக்கி அவங்க பையனை பார்த்து ரொம்ப கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டு போறாங்க. அதே டைம்ல நம்ம லேடி ஈவில் ஸ்பிரிட் லாக்அப் குள்ளதான் இருக்கா. ஜூனியர் டிடெக்டிவ் கிட்ட புடிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஏன்டா நான் என்ன லூசாடா தானா வந்து சரண்டர் ஆகிறதுக்கு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் இருந்துட்டு நீ தானா சரண்டரான நாங்க சொல்லவே இல்லம்மா, ஸ்டேஷன் முன்னாடி தூங்கிட்டு இருந்தேன், நாங்க தூக்கிட்டு வந்து உன்னை உள்ள போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடா. இதுல அவனுக்கு செமகாண்ட் ஆகுது. அதனால அவ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அப்ப இவ இருக்கிற அதே செல்ல இன்னொரு லேடி இருக்காங்க. ஏமா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருமா அப்படின்னு சொன்னா இவ இன்னும் இவளுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த லேடி கிட்ட வாயை வீசிடுறா. ஒரே அப்புதான் அப்புவாங்க. இவ மொத்தமா நாக் அவுட் ஆயிடுறா. மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் ஒழுகுது, அந்த அளவுக்கு விழுந்திருக்கு அடி. இப்ப நம்மளுக்கு மேயரை தான் காட்டுறாங்க. ஹீரோ பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படா இவன் டே பை டே இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டு போறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மேயர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் போர்டு வச்சு நின்று இருக்காரு. அந்த ஆளுக்கு மேயரை பார்த்தோன்னா சரியான சந்தோஷம். மேயருக்குமே இவனை பார்த்தோன்னே வசமா ஒரு ஆடு சிக்கிருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல தான் இருக்கான். அதே டைம்ல மேயரோட பையன் வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் அகாமடேஷனோட கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். ஏன்னா வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டானாட்டு இருக்கு. அப்ப மேயர் கார் நிறுத்துற சவுண்ட் கேட்டோன்னே இவன் ஹீரோ சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. குடுகுடுன்னு ஓடி போய் என்னதான் நடக்குதுன்னு சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மேயர் வெளியே ஒரு ஆளை பார்த்தார்ல, அவர் உள்ள இன்வைட் பண்ணிருக்காரு. அந்த அப்பாவையும் பாவம் மேயர் நம்பி உள்ள வந்த பாவத்துக்கு பக்கத்துல ரிஞ்சை எடுத்து மண்டை மேல போட்டு கதையை முடிச்சிடுறாரு. இத பாக்குற அவன் பையனுக்கு செம ஷாக்கு. இது அத்தனையுமே பண்ணிட்டு அவர் கேமராவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாங்கோ நூடுல் ஷாப் வந்துடுறாரு. ஏன்னா கடைசியா நடந்த ஃபைட்ல அடிபட்டதுல மாவோக்கிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. இத பாக்குற மோடாக்குமே சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா மாவோக்கி ஹீல் பண்றாங்க. பட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது இவங்களால எதுவுமே பண்ண முடியறது இல்ல. பட் இருந்தாலும் மாவோக்கி கொஞ்ச நாள்ல சரியா இருந்தா அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு ரொம்ப ஆறுதலா தான் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹீரோவை தொக்கா தூக்கிடுறாங்க. உண்மையை சொல்லு, எங்க கிட்ட இருந்து என்னென்னலாம் மறைச்சிருக்க, திடீர்னு நடக்க ஆரம்பிக்கிற, கடைசியா ஒரு குழந்தையை காப்பாத்துறங்கிற பேர்ல ட்ரக்க தாண்ட அளவுக்கு ஜம்ப் பண்ணிருக்கேன், என்ன நடக்குது உண்மையை சொல்லுடான்னு விசாரிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதுல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. லாலிபாப் சாப்பிட்டுட்டே அந்த லேடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோ தெரிஞ்சது கண்டிப்பா லெவல் 2 ஈவில் ஸ்பிரிட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். சோ இவனுக்கு வந்த விஷயம் அவங்க டீமுக்கு டீம் இன்ஃபார்ம் பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இந்த ஆளும் அந்த லேடி ஃபாலோ பண்றத நிறுத்துறதா இல்ல. ஒரு கட்டத்துல லேடிக்கு முன்னாடியே வந்து நின்னுறான். அந்த லேடியும் யாருப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஆள் இருந்துட்டு பரவாயில்லையம்மா ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்க, சரி இப்ப எங்க கூட பேசிட்டு இருக்கிறது யார், இந்த பாடிக்கு சொந்தக்காரங்களா இல்ல உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டா அப்படின்னு கேக்குறான். இத கேக்குற நம்மளுக்கு ஷாக் ஆகுது. சோ இப்பதான் நம்மளுக்கு தெரியுது ஈவில் ஸ்பிரிட் இவன் கிடையாது, அந்த லேடி. பேசிட்டே இருக்கும்போது அந்த லேடி இவனை ஒரே கிக்ல லாக் பண்ணிடுறா. ஒரு வழியா நம்ம ஹீரோ தான் வந்து இவனை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த ஆள்கிட்ட போயிட்டு ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெமரி எரேஸ் பண்ணலாம் ட்ரை பண்றான். அதுக்குள்ளே அந்த ஆளு ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு ஏன் தம்பி நீ கவுண்டர் குரூப்ல இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம
ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. யாருடா நீ அப்படின்னு கேட்கறக்குள்ளேயும் மோடாக் அங்க வந்துடுறான். அதுக்குள்ளே இந்த ஆள் இருந்துட்டு மோடாக்கே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு மோடாக் காண்டாகுது. என்னடா சொன்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் மோடாக்கு. அது இந்த ஆள் இருந்துட்டு சாரிப்பா இத்தனை நாள் சிங்கப்பூர்ல இருந்துட்டேனா பழக்க தோசத்துல கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மோடாக் மூஞ்சில சிரிப்பே வருது. இவனுக்கு ரெண்டு பேர் நடந்துக்கிறத பார்த்தா ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண மாதிரி இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப மோடாக் கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்குள்ளேயும் நம்ம ஜாங் அங்க வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காண்டாகுது. அட யாருதான் இவன் யாராவது சொல்லி தொலைகிறா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஜாங் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஜாங் அவர் கூட ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறவரை மீட் பண்ண போயிருப்பாரு. அங்கதான் இவனும் இருக்கான். யாரா இவன் அப்படின்னு கேட்டா அந்த ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறவர் இருந்துட்டு இவனோட பேர் ஜியோங். ஜாங்கோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஜாங் பொசிஷனுக்கு இவன் தான் வர போறான் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கவுண்டர் டீம்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும்ல ஃபர்ஸ்ட். சோ அதனால நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறனால உங்களுடைய பவரும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே தான் இருக்க போகுது. நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் இந்த ஜியாங் கொஞ்சம் ரூடா பேசுறத பார்த்த உடனே நம்ம ஜாங்கு கிராண்ட் ஆகுது. ஏன்டா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறவரு நீ என்னப்பா அசால்ட்டா சொல்லிடுற இப்பெல்லாம் ஆள் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜியாங் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் சிங்கப்பூரை சேர்ந்தவன் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஆனா இந்த ஜியாங் பேசுறது எதுவுமே ஜாங்குக்கு திருப்தியா இல்ல. அப்ப இந்த ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறவர் பார்த்து ஏதோ நான் இருந்தனால நீ இத்தனை நாள் உயிரோடு இருந்த இவனெல்லாம் நம்பி விட்டேன்னா உன் கதையை முடிச்சிருவான் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இதை பத்தில ஜியாங் கவலைப்படாம நீங்க தான் கவுண்டர் குரூப்புக்கு ஸ்பான்சர் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த ராக் சாங் எல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க என்னை வச்சு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அதனால உங்களுக்கு இன்கமும் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஐய பைத்தியமாயிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோ இந்த நடந்த விஷயத்தெல்லாம் மோடா கிட்டையும் ஹீரோ கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு ஜாங். அப்ப நம்ம ஹீரோ வந்து நிஜமாலுமே சிங்கரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு மோடாக்கு இருந்துட்டு டே அவர் 2-3 டைம் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காண்டா சும்மா சிங்கன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி திரியறான் அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். இதுல ஜியாங் செம காண்டாகுது. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஜியோங்கையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கான் மோடாக்கு. ஹீரோவை சியோலுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா வந்த கவுண்டர்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜியாங்க ஜாங் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஜாங்குக்கு பதிலா இவர் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாவோக்கி கிட்ட இருக்கிற ஹீலிங் பவர் இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜாங் இருந்துட்டு தம்பி வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை மாவோக்கி நீ ஹீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஜியாங்கர வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம அதெல்லாம் என்னால பண்ண முடியாது நான் ஆல்ரெடி ரொம்ப லோவா இருக்கேன் எனர்ஜில ஹீல் பண்ணும்போது மூக்குல இருந்தாலும் பிளட் வரும் தெரியுமா நான் சிங்கப்பூர்லயே நிறைய அனுபவிச்சுட்டேன் அதனால ஹாங்காங்ல நம்மளை மாதிரி ஒருத்தருக்கான நீங்க அவனை கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அமைதியா ஜியாங் கிட்ட நான் உங்க லைஃபை காப்பாத்தினேன்ல இப்போ அதுக்கு பதிலா நீங்க பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறான். இது ஜாங்குக்கும் சரியா படுது. தம்பி இவன் வரலன்னா அந்த லேடி ஈவில் ஸ்பிரிட் ஒன்னு புரட்டி எடுத்திருப்பா சோ இவனுக்காக நீ பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம மோடாக்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹீரோவை சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கியா கோவம் வந்துருச்சு அவனை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோவை ரேட் ஏத்தி விடுறாரு. நம்ம ஹீரோ வேற ஜியாங்க முறைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இதுல ஜியாங்க லைட்டா ஜெர்க் ஆகுது. பயவுலைக்கு புதுசா வந்தவன அநியாயத்துக்கு ரேக் பண்ணிட்டு இருக்கானுங்க காருக்குள்ள உட்காந்து. அதுக்கப்புறம் நம்ம ஜியாங்கும் ஹீரோவும் மாவோக்கி தான் ஹீல் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த இடத்துல டெரிட்டரி ஓபன் பண்றான். இத பாக்குற ஜியாங்க்கு செம ஷாக் ஆகுது. அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் ரூமர்ஸ் இல்லையா உண்மையா இவனால டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நம்ம மாவோக்கி ஆமான லூசு பையில வந்த வேலையை ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஜியாங்கும் அவனோட பவரை யூஸ் பண்ணி மாவோக்கிய கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்றான். ஆஸ் யூசுவல் அவன் சொன்ன மாதிரி மூக்குல இருந்து பிளட்டும் வருது. பட் இவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஒரு வழியா மாவோக்கி ஹீலும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வேற டவுட் மாவோக்கி ஹீல் பண்ண வயசான மாதிரி முடியல வெள்ளையாகுதே உனக்கு ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறான். அவன் அதுக்கு பதில் சொல்லாம மாவோக்கிய பார்த்து நீயும் பேசாம டை பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். இதுல ஹீரோ காண்டாயிருது. அதுக்கப்புறம் மாவோக்கி ஜியோங் பிடிச்ச நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. ஜியோங் இருந்துட்டு சியோல் இறந்ததுக்கு வர முடியாதனால சாரி சொல்றான். கவலைப்படாதப்பா இந்த ஈவில் ஸ்பிரிட் அழிக்கிறோம் நம்ம சியோல திருப்பி பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மாவோக்கிய ஹீல் பண்றதுக்காக இவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப ஜியாங் இருந்துட்டு கவலைப்படாதீங்க நீங்க சொன்ன மாதிரியே உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனா இருந்தாலும் நீங்க ஃபீல்டுக்கு போறதை நிறுத்தணும் இல்லைன்னா கூடிய சீக்கிரம் இறந்துருவீங்க. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இது எதையும் மாவோக்கி ஏத்துக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே நீ நல்லா சாப்பிடு நாளைக்கு உனக்கு ஃபிளைட் இருக்குல ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மாவோக்கி. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு ரெடியாகி வீட்டை விட்டு வெளியே வந்தா அங்க பக்கத்துல இருக்க ஸ்டெப்ஸ்லயே மேயர் பையன் பாவம் ஏதோ ஹோம்லெஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்த சீனே நம்ம ஹீரோ அந்த பையனை ரெஸ்டாரண்ட் தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அதே நேரத்துல இவங்க எல்லாரும் மேயர் வீட்டுக்குள்ள எப்படி போலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி போறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா ஜியாங்கும் வந்துடுறான். ஏன்டா உனக்கு பிளைட் வந்திருக்கணுமே நீ இன்னும் சிங்கப்பூர் போலே அப்படின்னு கேட்டா மாவோக்கி இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்களுக்கு பதிலா உங்க டீம்ல நான் வரேன் அப்படின்னு சொல்றான். மாவோக்கிக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை பண்ற அப்படின்னு கேட்டா ஒழுங்கு மரியாதை நீ ரெஸ்ட் எடு இல்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன் உங்க கண்டிஷன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இவன் கிளம்புறாங்க டீம் கூட. அதே நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மேயரோட பையனும் கண்ணை முடிச்சிடறான். அப்ப மாவோ
மாவோக்கி இருந்துட்டு தம்பி கவலைப்படாத, ஹீரோ தான் உன்னை கூப்பிட்டு வந்தானா, உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவனும் மாவோக்கிக்கு தேங்க்ஸ் சொல்றான். இதை கேட்கிற மாவோக்கிக்கே ஷாக் ஆகுது. அவ்வளவு நல்லவனாடா நீ அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம டீமும் மேயர் வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த வீட்டை சுத்தியும் டெரிட்டரி கிரியேட் பண்ணி பார்த்தா மேயர் இருக்கிற மாதிரியே சிம்டம்ஸ் தெரியல. அதனால இவனுங்களும் வீட்டுக்குள்ள வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரூம்ல மேயர் எந்த அசைவுமே இல்லாம இருக்கான். இவங்களுக்கும் ஈவில் ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. மோடாக் போய் செக் பண்ணிட்டு உயிரோட தான் இருக்கான். ஆனா இவன் உடம்புல இப்ப கேப் மண்டி இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோயினுக்கும் ரெஸ்டாரண்ட்ல ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறது ஃபீல் ஆகுது. சோ இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருது மேயரோட பையனோட உடம்புக்குள்ளதான் இப்ப கேப் மண்டை இருக்கான். மாவோக்கி ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பலான்னு பார்த்தா நம்ம மோடாக் இருந்துட்டு மேயரோட உடம்பு இங்க விட்டுட்டு போயிருக்கானா கண்டிப்பா அவன் திரும்பி வருவான்னு அர்த்தம். சோ நீங்க 2 பேர் போங்க, நானும் ஜியோங்க இங்கே இருக்கோம், அவன் திரும்பி வந்து அவன் கதையை நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாவோக்கி இவனுக்காக நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வராங்க. அப்பதான் இவன் உடம்புல ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறது மாவோக்கிக்கு தெரிஞ்சிருது. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கேரேஜ்ல மேயர் ஒருத்தனை கொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்து சிரிச்சிருப்பாரு. இவன் பையனை போட்டு பொடமாத்து வச்சிருக்காரு. உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் இவனை கொல்லலாம்னு சொன்னாலும் மேயர் இருந்துட்டு இவனை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரையா காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேயர் உடம்புல இருக்கிற கேப் மண்டைய இவன் பையன் உடம்புக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கான். சோ மாவோக்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது ஒண்ணு இவன் கூட மோதணும் இல்ல இங்கேயே சாகணும் அப்படின்னு. அதனால சண்டைக்கும் தயாராகிறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சண்டை போட்டாலும் ஒரு கட்டத்துல இவங்கிட்ட மாவோக்கி லாக் ஆயிடுறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஆல்ரெடி கொலை காண்ட்ல இருக்கிற ஹீரோ போட்டு பிரின்னு பிரிச்சு எடுக்கிறான் மேயர் பையனை. ஒரு கட்டத்துல இவனுக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ட சமன் பண்ணலாம் ட்ரை பண்ணா மேயர் பையனோட உடம்புல இருந்து கேப் மண்டைய வெளியேறிடுறான். இதனால ஹீரோ மோடாக்குக்கும் சொல்லிடுறான் அங்கதான் வந்துட்டு இருக்கான் பாத்துக்கோ அப்படின்னு. சோ இவனுங்களும் கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல ஈவில் ஸ்பிரிட்டும் மேயரோட உடம்புக்குள்ள போகுது. கரெக்டா ஜியாங் லாக் பண்றான். நம்ம மோடாக் அவனை ஆஃப்டர் லைஃப் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு கட்டத்துல எப்பவும் போல சைக்கோகைனிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அடிச்சு விட்டுறான். இருந்தாலும் இவனுல சுத்தி டெரிட்டரி இருக்கு. அதனால கான்ஃபிடென்ட்டா அடிக்கிறதுக்கு இறங்குறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. மேயரையும் சும்மா சொல்லக்கூடாது புரட்டை எடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல காண்டான நம்ம மோடாக்கு மேயரை தூக்கி பக்காவா ஒரு ஸ்நாக்க போட்டுறான். கொலை வெறியில அடிக்க போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜியாங் தான் தடுக்கிறான். டெரிட்டரி மறைஞ்சிட்டு இருக்கு, இது ரொம்ப டேஞ்சரா போயிரு, நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம இவங்க 2 பேரும் அங்க தப்பிக்கும் போது மேயர் அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு கத்திய வீசிடுறான். மோடாக் மேல பட போற கத்தி நடுவுல வந்தனால ஜியாங் மேல சொருகிடுது. இந்த பாக்குற மோடாக் செம்ம அப்செட் ஆயிடுறான். டே கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் அவனை எப்படியாவது கூட்டு போயிருவேன், தட்டி தடுமாறி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல ஆஃப்டர் லைஃப்ல ஜியாங் கூட கனெக்ட் ஆயிருக்கிறோட பாடியும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இத பாக்குற வீகன்ல இருந்து மத்தவங்க ஷாக் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல மொத்தமா அவர் மறைஞ்சு போயிடுறாரு. பிரசன்ட்லயும் ஜியாங் இறந்துறான். அவன் உடம்புல இருந்து ஆஃப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கிறோட ஸ்பிரிட்டும் வெளியே போயிருது. பாக்குறவங்களுக்கு எல்லாம் செம்ம அப்செட் ஆயிருது. பாவம் இந்த எபிசோட்ல தான் வந்தா உடனே கதையை முடிச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. சோ வெளியே போன அந்த சோல் பாடியை தேட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோவோட பாடிக்குள்ளேயும் போயிருது. அவ்வளவுதான் மரண மாசம் ஹீரோ இன்னும் பவர்ஃபுல் ஆகுறாங்க. நடக்கிறது என்னன்னு யாருக்குமே புரியல. அப்பதான் வீகன் இருந்துட்டு ஹீரோ சாதாரண ஆள் இல்லடா, பிரசன்ட் வேர்ல்டுக்கும் ஆஃப்டர் லைஃபுக்கும் நடுவுல இருக்கிற டோரே ஹீரோ தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டீம் ஃபுல் சோகத்துல இருக்காங்க. ஏன்னா ஜியாங் இறந்துட்டான். என்னதான் இருந்தாலும் இவங்க கூட ஒன்னா இருந்தவன் முதல்ல. அதுலயும் நம்ம மாவோக்கிக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. பாவம் என்னை காப்பாத்துறதுக்காக வந்தவன் இங்கேயே கதை முடிஞ்சுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜாங் தான் சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோ மேயரோட பையனை அவன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அப்ப அவன் மெமரியை ரீட் பண்ணும்போது ஹீரோக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல மேயர் பையனே அவங்க அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது, அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போகும்போது இவனை பப்ளிக்கா வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க அப்பா கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணிருக்காரு. சோ வெளி சொசைட்டில மேயர் பையன் சொல்லி கெத்தா தெரிஞ்சாலும் வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். அது ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மேயர் பையன் ஹீரோட ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறான். அப்ப அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி அவன் லைஃப்ல நடந்தது இல்லையாட்டு இருக்கு. அப்ப அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு இன்னும் வேணா கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் மேயர் பையனுக்கு ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேங்குது. தம்பி எங்க வீடு பத்திரிகையில எவ்வளவு பெருசுன்னு நான் யாருன்னு தெரியுமில்ல, இந்த வீட்லயே நான் தங்குவேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு இப்படி பேசுறவன் நேத்து ஏன்டா இங்க வந்து படியில உட்காந்துட்டு கிடந்த, நீ திருப்பி உங்க வீட்டுக்கும் போக மாட்ட, உங்க அப்பா முஞ்சிரி முழிக்க மாட்டேன்னு நல்லா தெரியும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். ஏன்னா இவனை தானே ஸ்கூல்ல இவனுக்கு வச்சு செஞ்சிருப்பானுங்க. அதனால இவனுக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரனோட அப்பா அம்மா இங்க வெக்கேஷன் ஹவுஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, உனக்கு வேணா இங்க வந்து தங்கிக்கோ அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான். அதை கேட்டுட்டு எந்த பதிலும் பேச முடியாத மாதிரி நின்று இருக்கான் மேயர் பையன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேயர் பையனோட கால் டாக்ஸில போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கார் நின்றுது. டிரைவரும் கொஞ்சம் விகாரமா பேசுறான். யாரா நீன்னு கூப்பிட்டு பார்த்தா நம்ம கேப் மண்டையன். பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒரு நிமிஷத்துல டிரைவர் சுயநினைவுக்கும் வந்துடுறான். சோ இந்த விஷயத்தை இவன் டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பில்டிங் தான் இவங்க டெமாலிஷ் பண்ண போறாங்க, கண்டிப்பா அங்க
அங்கதான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சோ எப்படி எல்லாம் போலாம், என்னென்னலாம் பண்ணணும்னு பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இத பாக்குற மாவோக்கிக்கு நல்லாவே புரியுது. கவலைப்படாது, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இவனோட விஷயத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோம், உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கா மாசம் நம்ம ஆளு கிளம்புறாங்க. ஜாங்கு கிளம்பலான்னு பார்த்தா மோடா கொத்துக்க மாட்டேங்கிறாரு. வேண்டாம், நீ இங்கேயே இரு, கவுண்டர் டீம்ல புதுசா யாராவது சேர்ந்தாங்கன்னா அவங்களை வெல்கம் பண்றதுக்கு ஒருத்தராவது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது மாவோக்கிக்கும் சரியா படுது. திரும்பி வர முடியுமோ இல்லையோன்னு தெரியல. கடைசி எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துக்கு மாசா கிளம்பி போயிட்டு இருக்காங்க 4 பேரும். இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மேயரும் அங்கதான் இருக்கான். நம்ம ஹீரோவும் இந்த இடத்தை சுத்தியும் பவர்ஃபுல்லான டெரிட்டரியை கிரியேட் பண்றான். கிரியேட் ஆன கான்பிடன்ட்ல இவனுக்கு சிரிக்கிறானுங்க. ஆனா இந்த மேயர் பையப்புள்ள ரொம்ப விகாரமா சிரிச்சிட்டு வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேயர் அடிச்சு துவச்சாங்களா, கேப் மண்டையன் ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.